ஹாய் ஹலோ வணக்கம். இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஆவரேஜ் ரிலேட்டட் கொஷின்ஸ் தான் பார்க்க போகிறோம். சரி, கொஷின் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்ப்போம். த மேக்ஸிமம் டெய்லி டெம்பரேச்சர் ஆஃப் அ சிட்டி ஃபார் அ வீக் வேரிஸ் பிட்வீன் 38 டிகிரி செல்சியஸ் அண்ட் 45 டிகிரி செல்சியஸ். வாட் வுட் பி த லீஸ்ட் ஆவரேஜ் மேக்ஸிமம் டெம்பரேச்சர் ஃபார் திஸ் வீக்? சரி, இப்போ என்ன சொல்லியிருக்காங்க, மேக்ஸிமம் டெய்லி டெம்பரேச்சர் ஃபார் வீக், ஒரு வாரத்துக்கு மேக்ஸிமம் டெய்லி டெம்பரேச்சர் வந்து பார்த்தீங்கன்னா it varies between 38 degree Celsius to 45 degree Celsius. சரி, அப்போ வந்து 7 நாள். ஓகே, இப்போ ஃபஸ்ட் டே வந்து 38 டிகிரி, செகண்ட் டே வந்து 38 டிகிரி, தேர்ட் டே 38 டிகிரி, ஃபோர்த் டே 38 டிகிரி, ஃபிஃப்த் டே 38, சிக்ஸ்த் டே 38, பட் செவன்த் டே வந்து 45 டிகிரி. ஓகே, இட் வேரிஸ் பிட்வீன் 38 to 45 தான் சொல்கிறாங்க. ஓகேவா? சரி, அப்போ இந்த நாட்கள் எல்லாம் 38 இருந்ததுன்னா டெஃபினெட்லி ஒன் டே வந்து பார்த்தீங்கன்னா 45 இருக்கணும். ஓகே, சரி, இப்போ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா வாட் would be the least average maximum temperature for this week. அதாவது இந்த வீக்குக்கு உண்டான லீஸ்ட் ஆவரேஜ் மேக்ஸிமம் டெம்பரேச்சர் கேட்குறாங்க. சரி, இப்போ இதை எப்படி கண்டுபிடிக்கலாம்? ஆவரேஜ் கண்டுபிடிக்கணும். சரி, இப்போது இதை நம்ம எப்படி இது எல்லாத்தையும் ஆட் பண்ணி டிவைடட் பை 7ஆல் டிவைட் பண்ணால் நமக்கு என்ன ஆன்சரோ அது கிடச்சிரும். சரியா? ஸோ அது இல்லாமல் நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா இதுக்கு ஒரு பேஸ் ஆவரேஜ் அப்படின்னு ஒன்று வச்சுக்கிறேன். அதை மாதிரி கண்டுபிடிக்காமல் வேறு ஒரு மெத்தட் நான் சொல்லித்தரேன். என்னன்னு பாருங்கள். இதுக்கு ஒரு பேஸ் ஆவரேஜ் அப்படின்றது என்னென்னா, நான் ஒரு வேல்யூ எடுக்க போகிறேன். அந்த வேல்யூ வந்து விச் இஸ் நியரஸ்ட் டு இந்த 38க்கும் 45க்கும். சரி, ஈஸியாக இருக்கணுன்றதுக்காக நான் 35ன்னு எடுத்துக்கிறேன். ஓகே, ஸோ 35 எடுத்துக்கிட்டேன். சரி, 35 எடுத்துகிட்டு இருக்கும்போது இந்த 38 35 நான் கம்பேர் பண்ணுறேன். எவ்வளோ அதிகமாக இருக்குது? இங்கே +3, இங்கே +3, இங்கே +3, +3, +3, +3 அண்ட் இங்கே வந்து +10 இருக்குது. ஓகே, சரி, இப்போ இது மொத்தத்தையும் ஆட் பண்ண போகிறேன். 1 2 3 4 5 6 6 3 ஆர் 18 + 10 வந்து 28. இப்போ இந்த 28-ஐ 7ஆல் டிவைட் பண்ணால் நமக்கு என்ன வரும்? 4 வரும். அப்போது ஆல்ரெடி நான் பேஸ் ஆவரேஜ் வந்து 35 எடுத்துருக்கேன்னா, இப்போது இவ்வளோ வந்து ஒன்றுத்துலேயும் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா ஆவரேஜாக எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகுது? 4 இன்க்ரீஸ் ஆகுது. ஓகே, அப்போது என்ன விச் மீன்ஸ் இந்த 35ஓட 4 இன்க்ரீஸ் ஆச்சுன்னா வர்றது தான் வந்து லீஸ்ட் மேக்ஸிமம் ஆவரேஜ் டெம்பரேச்சர். அப்போ 39 டிகிரிஸ் அவர் ஆன்சர். ஓகே, பேஸ் வேல்யூ எடுத்துக்கிறேன். இங்கே எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகுதுன்னு பார்த்துக்கிறேன். ஸோ அந்த இன்க்ரீஸ் ஆன வேல்யூ ஆட் பண்ணி மொத்தம் டோட்டல் நம்பர் ஆஃப் டேஸோட டிவைட் பண்ணும்போது நமக்கு என்ன வருதோ ஆட் ஆகிறது ஆடு, சப்ராக்ஷன் இருந்தால் சப்ராக்ஷன். ஓகே, ஸோ இந்த மாதிரி போடும்போது இந்த மாதிரியும் நம்ம ஒரு டைப் ஆஃப் மெத்தடில் ஆவரேஜ் கால்குலேட் பண்ணலாம். ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ. தேங்க்யூ, பை.